7:30 ஆகுதா? 7:30க்கு மேலே ஆயிருக்குமே. கிண்டலா? சாரி லேட் ஆயிடுச்சு. நீ சாமி கும்பிட்டியா? உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நான் சாமி கும்பிட்டேன். அப்படியா? நான் போய் கும்பிட்டு வந்துறேன். கொஞ்சம் நில்லு. உனக்கு சேர்த்து வேண்டிக்கிட்டேன். இருக்கட்டும், நான் போய். அதெல்லாம் வேண்டாம். வா, அங்க போய் உட்கார்ந்து பேசலாம். வாங்குறல. பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னது? நம்ம பஸ்ல பேசிக்கலாம். அப்ப நான் காலையில இருந்து யாருக்காக வெயிட் பண்ண? ஓ, அப்ப அவ்வளவுதானே? சரி, நான் கிளம்புறேன். அம்பாடி அண்ணா, வர வர அவன் நடவடிக்கை எதுவுமே சரியே இல்லைல்ல? ஆமால, கரெக்ட் கரெக்ட். சொல்லுவீங்க. நான் வச்சுக்கிறேன். ஓகே. டேய், என்ன சொல்லிட்டு போறா? அவங்க அப்பா நம்ம சங்கத்தோட பிரசிடெண்டா இருக்காருல்ல, அவர் முன்னாடி உனக்கு ஒரு நல்ல இமேஜா கிரியேட் பண்ண சொல்லிட்டு போறா. ஆனா அதெல்லாம் கஷ்டம், நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் மச்சான். வா போய் சாமி கும்பிடலாம். என்ன வேணாலும் நடக்கட்டும். இந்த எலெக்ஷனுக்கு நாம சப்போர்ட் பண்ணவே கூடாது. அதில் உறுதியா இருக்கணும். ஓகேவா? எங்கடா போனீங்க இவ்வளவு நேரம்? ஆரம்பிச்சிட்டாரு அவன் சித்தப்பா. வேகமா வாங்கடா, ஒரு விஷயம் சொல்ல. என்னாச்சு? டேய், மீட்டிங்க்கு நடுவுல அந்த ஜெகதம் பிள்ளை ஆளை தேர்ந்தெடுக்க போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. நீங்க 2 பேரும் என் கூடவே இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு செக்ரட்டரியை மாத்துறதுக்கு சம்மதிக்க கூடாது. சித்தப்பு தைரியமா இரு. இந்த சங்கத்துக்கு ஒரு செக்ரட்டரி இருக்கணும்னா அது நீ மட்டும் தான். வேற எந்த கம்பெனியும் வரவிட மாட்டேன். இதாண்டா எனக்கு அது இது எது போ. சித்தப்பா, எங்க சொசைட்டி செக்ரட்டரி உட்கார் உட்கார். அண்ணா ஆரம்பிக்கட்டுமா? ஆரம்பி. எல்லாருக்கும் வணக்கம். சரஸ்வதி விலாசம் NSS அசம்பிளி நம்பர் 421. போன வருஷத்தினுடைய அறிக்கையை படிக்கிறதுக்கு நம்மளோட பிரசிடென்ட் அன்னை இந்திரசேனா குரூப் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பத்தனந்திட்டா யூனியன் கீழே இருக்கிற கோலஞ்சேரி தாலுகால சரஸ்வதி விலாசம் NSS அசம்பிளியோட போன வருஷ வருமானம் 2 லட்சத்து. அந்த கணக்கு வழக்கெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நம்ம சங்கத்தோட எலெக்ஷனை பத்தி பேசுங்க. 3 வருஷம் ஆச்சு. விஷயத்தை பார்த்தாலும் இவங்களே நிக்கிறாங்க. ஆட பிரச்சனை பண்ணாதீங்க ஜெகதம் பிள்ளை. எல்லா வருஷமும் நம்ம தானே நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்படியே இருந்துட்டு போங்கன்னு விட்டுற முடியாது. புது ஆளுங்களும் வரணும்ல. அதோ இருக்காரே ஜெகதம்புல அண்ணன், அவர் கூட பிரசிடென்ட்டுக்கு தகுதியானவர் தான். பிரசிடென்டால மாத்த முடியாது. எங்க குருப்பண்ண செஞ்சிருக்கிற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் சீரும் சிறப்புமா வேற யார் செஞ்சிருக்கா சொல்லுங்க. அப்ப குருப்பண்ணனே என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. அது என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி எங்க எல்லாரையும் ஒரேடியா மாத்திட்டா எந்த வேலையும் நடக்காது. அதோட நம்ம பொருளாளர் மனோஜ் இருக்கானே, கணக்கெல்லாம் கரெக்டா கொடுத்துறான். அப்படி சொல்லுங்க. தாத்தாவோட இடத்த பத்தி அப்படியே பேசுங்க. அது மட்டும் இல்லங்க, இதோ இந்த சங்கம் இருக்கிற இடம் இருக்கு, நம்ம மனோஜோட தாத்தா சொசைட்டிக்கு அப்பவே தானமா கொடுத்தது. நம்ம செக்ரட்டரி சொன்ன மாதிரி பிரசிடென்ட்ட மாத்த உங்க யாருக்கும் விருப்பம் இருக்காது. அப்ப நீங்க சொன்னது கரெக்ட் தான், மாற்றங்கள் அவசியம். அதனால நாம ஒரு புது செக்ரட்டரிய தேர்ந்தெடுத்துடலாம். சரி, இப்ப உங்க விருப்பத்தை சொல்லுங்க. இதுல நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன். என்னையா? நம்ம சமூகத்தோட வளர்ச்சிக்காக ராத்திரி பகலா உழைக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்காரு. யார் அந்த ஆளு? மனு மோகன் நாயர். அதெல்லாம் சரியா வராது. அதெல்லாம் சரியா வரும். பொறுப்பான வேலை பாது. இதுல என்னையா இருக்கு? யங்ஸ்டர்ஸ் நல்லா வரட்டுமே. இந்த பையன் கல்லுவேலில் மோகனோட பையன் தானே? ஆமா. அவனுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். நானும். ஆள் எங்கயா? இதா இருக்காரு. உள்ளயா இருக்கா? ஆமா. வா 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 வா. சப்போர்ட் கிடைச்சிருச்சு, சப்போர்ட் கிடைச்சிருச்சு. எழுந்துருடா. அட வாப்பா. கூப்பிடுறான்ல. மனு, இங்க வந்து உட்காரு. இங்க இடம் இருக்கு. இங்க வா. என் அண்ணன் கூட உட்கார்றதுக்கு உனக்கு இன்னும் நேரம் வரல. உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? எனக்கு பிடிச்ச இடத்துல தான் உட்காருவேன். மனோ அண்ணே, பின்னாடி சீட் இருக்கு, உட்காருங்க. ஏண்டா, என்ன விட நீ வயசுல மூத்தமா, அப்புறம் எதுக்குடா என்ன அண்ணன் கூப்பிடுற? அப்படி இல்லண்ணே, மரியாதை கொடுக்க வேண்டிய ஆளுங்களுக்கு அந்த மரியாதை கொடுத்தானாகணும். போய் சீட்ல உட்காருங்கண்ணே.
சொல்லு. ஹாய். ஹாய். அங்க இருக்கும்போது ஏன் என்ன பார்க்கவே இல்ல? அவதான் வந்திருக்கால, தேவையில்லாம எதுக்கு பிரச்சனை வரல. பயமா? போடி. என்ன பாக்குற? போடி. யாரு? ஐயோ அப்பா. எடுங்க எடுங்க எடுங்க. எடுங்க. சொல்லுங்க பிரசிடென்ட் சார். வரனே. ஓகே ஓகே வரேன். சரி சரி. என்ன சொன்னாரு? உங்க அப்பாக்கு நான் இல்லாம நாளே நகர்லியா சங்கம் விஷயமா நாளைக்கு ஒருத்தர் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. நீ என்ன பண்ணாலும் சரி அப்பாவை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும். ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணா போதும். அதான் என்னோட லட்சியமே. ஓகே ஓகே ஓகே. இந்த விஷயத்த ஒரு எட்டு நீ முன்னாடியே கவனிச்சிருக்கணும்பா. இந்த காலத்து பசங்க வெளியூர் போனா கண்ட ஜாதி ஜனத்தோட சேர்ந்து போறத ஃபேஷனா வச்சுக்கிறாங்க. என் பொண்ணு இந்த காரணத்துக்காக தான் நம்ம ஊர்லயே படிக்க வைக்கிறேன். அப்பதானே நம்ம பொண்ணு எப்பவும் நம்ம பார்வையிலேயே இருப்பா. அது நம்ம ஜாதி பையன் வெளியூருக்கு போய் வேற ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்தா போனா போதுன்னு விட்டுறலாம். இது அப்படி இல்லையே. நம்ம பொண்ணை அவங்களுக்கு கொடுத்தா அடுத்த தலைமுறை அவங்களுக்கு போன மாதிரி. இதனாலதான் நம்மளோட ஜாதி ஜனம் இப்ப குறைஞ்சிட்டே வருது. கேளுங்க, நம்ம சமூகத்துல இருக்கிற ஒரு பொண்ணை வேற ஒரு சமூகத்துக்கு கட்டி கொடுத்தோம்னு வச்சுங்க, 10 தலைமுறை ஆனாலும் அந்த நாத்தம் போகவே போகாது. நான் என்ன பண்றது குருப்பண்ணா? அவ அடம் பண்றா. அந்த பையனோட வீட்டு ஆளுங்களாம் இங்க வந்தாங்க. அவங்களுக்கு ஓகே தான். கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா தான் அவங்க கேக்குறாங்க. அப்புறம் அவங்க முறைப்படிதான் நடத்த வேண்டிய ஒரு. அது நடக்காது. இந்த மாதிரி ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்றதை நாங்க ஆதரிக்கவே மாட்டோம். அவங்க நம்ம வழிக்கு வரணும், இல்லன்னா அவங்க வழிக்கு நாம போகணும். இதையும் மீறி நீங்க நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு காலம் நம்ம சங்கம் ஒத்துக்காது. என்ன பிரசிடென்ட் சார்? செக்ரட்டரி சொன்ன மாதிரி நாங்க இதுக்கு ஒருபோதும் ஒத்துழைக்க மாட்டோம். என் பெரிய பொண்ணோட கல்யாணத்தை சமுதாயம், குடும்ப பேக்ரவுண்டு இதெல்லாம் நல்லதெல்லாம் பார்த்து நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க. கடைசியில் என்னாச்சு? அதான் அந்த படுபாவி பையன் என் பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டான். டிவோர்ஸ் ஆனா என்னன்னா, அதான் நாங்க அதுக்காக நஷ்டஈடு வாங்கி கொடுத்துருக்கோம்ல. பாயிண்ட். கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவங்க பெங்களூருக்கு போயிடுவாங்க. ஓ, எல்லாம் ஒண்ணு கூடி பேசிட்டு கடைசியா எங்களை கூப்பிடுறீங்க. பிரசிடென்ட் சார் கிளம்பலாம். நாங்க வரோம்பா. ஐயோ எல்லாரும் கொஞ்சம் நில்லுங்க. எப்படி இருந்தாலும் என் கல்யாணத்துக்கு நீங்களா வர மாட்டீங்களே. ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க. அம்பாடினா எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. சரியான தீனி பண்றான். காஜு பர்ஃபி எப்படியா? உன் காஜு பர்ஃபி குப்பையில போடு. வண்டி எடுறா.